நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா கோவையில் நடைபெற்றது. இதில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரை தவிர மற்ற 39 எம்பிக்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய ஸ்டாலின், பார்லியில் தமிழக எம்பிக்களின் குரல் இனி வலுவாக எதிரொலிக்கும். எங்களது எம்பிக்கள் வாயால் வடை சுடுபவர்கள் அல்ல, கருத்துக்களால் ஆணவத்தை சுடுபவர்கள் என பேசினார். 10 ஆண்டுக்கு பிறகு மத்தியில் மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. பாஜக தனி மெஜாரிட்டி இல்லாததால் கூட்டணி கட்சிகளின் தயவால் ஆட்சி நடைபெறுகிறது. பாஜக சபாநாயகர் பதவியை தன்வசம் வைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளது. சந்திரபாபு நாயுடுவும் சபாநாயகர் பதவிக்கு ஆசைப்படுகிறார். இண்டி கூட்டணியினர் தங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிறது. தராத பட்சத்தில் சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தவும் இண்டி கூட்டணி முடிவு செய்துள்ளது. இத்தாலியில் நடந்த G7 நாடுகளின் கூட்டத்தில் மோடி கலந்து கொண்டார். அப்போது இத்தாலி பிரதமர் மெலோனி மோடியுடன் செல்ஃபி எடுத்தார். மெலோனி மோடி பெயரை சேர்த்து மெலோடி என்று எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டுள்ளார். Hello from the Melody team. திமுக அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள். மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டார்கள். தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதால் விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒரு தொகுதியை புறக்கணிப்பதால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது. பணம் மற்றும் படைபலத்தை கொண்டு பரிசுகளை அள்ளி கொடுத்து போலி வெற்றியை பெற திமுக முயற்சிக்கும். ஜனநாயக ரீதியில் இடைத்தேர்தல் நடந்தால் அதிமுகவே வெற்றி பெறும். அது நடக்காது என்பதால் தான் புறக்கணிக்கிறோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலை நள்ளிரவு முதல் உயர்த்தப்படுகிறது. கர்நாடகத்தில் சித்தராமையா தலைமையிலான ஆளும் காங்கிரஸ் அரசு மாநில வருவாயை அதிகரிக்க பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளது. இதற்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து பாஜக திங்கட்கிழமை மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி ஜூன் 20ஆம் தேதி தமிழகம் வருகிறார். சென்னை டு நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார். மோடி வருகையை முன்னிட்டு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திப்பதில் எப்போதும் மகிழ்ச்சி. உலக நன்மைக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். G7 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். கோவை லோக்சபா தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு திண்டுக்கல் தொகுதியை கொடுத்துவிட்டு கோவையில் களம் இறங்கி ரிஸ்க் எடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் என கோவையில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் திருமாவளவன் பேசினார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூருவில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தார். விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தனிப்பட்ட பயணமாக சென்னை வந்ததாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 61 நாட்களுக்கு மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் நடைமுறையில் இருந்தது. தடைக்காலத்தில் விசைப்படகு உரிமையாளர்கள் படகுகளை பழுது பார்ப்பது, வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டனர். விசைப்படகு மீனவர்கள் தடைக்காலம் முடிந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பார்லிமெண்ட் குழு கூட்டம் டெல்லியில் நடந்தது. கிங் மேக்கராக பார்க்கப்பட்ட நிதிஷ் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் மாநில துணைத் தலைவர் அன்புமணி போட்டியிடுவார் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். 2010க்கு பின் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பாமக இடைத்தேர்தலில் களமிறங்குகிறது. சாதி மறுப்பு திருமணம் நடத்தியதற்காக நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டுள்ள சம்பவத்திற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் அலுவலகம் தாக்கப்படுவது என்பதே இந்த திமுக ஆட்சியில் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கிற்கு அத்தாட்சி என பழனிசாமி கூறினார். பெண் போலீசாரை அவதூறா பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் மீது குண்டா சட்டமும் பாய்ந்தது. இந்நிலையில் சவுக்கு சங்கர் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அமர்நாத் யாத்திரை வருகின்ற ஜூன் 29 அன்று தொடங்குவதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட கம்பெனிகளைச் சேர்ந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களை பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஜம்மு காஷ்மீருக்கு வரவழைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. திருச்சியில் உதவி வனத்துறையினர் தலைமையிலான வனத்துறையினர் எடமலைப்பட்டி, ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல்,
சேதுராப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை செய்தனர். ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் வீட்டில் 2.9 கிலோ யானை தந்தம் மற்றும் மான் தோல் இருந்தது. அவற்றை பறிமுதல் செய்து அவருக்கு உடந்தையாக இருந்த வெங்கட சுப்பிரமணியன், முரளி பாண்டுரங்கன் 4 பேரை கைது செய்தனர். 2024ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகளை பெறும் பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த எழுத்தாளர்களின் பெயர்களை சாகித்ய அகாடமி அறிவித்துள்ளது. இதில் தமிழ் எழுத்தாளர்கள் லோகேஷ் ரகுமாரன், யுமா வாசுகி விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். தமிழ் எழுத்தாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்கலத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி திறந்து வைத்தார். 40க்கு 40 தொகுதி வெற்றிக்கு முழு காரணம் முதல்வர்தான். இந்த வெற்றிக்கு காரணம் நம் முதல்வர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைதான். வருகின்ற சட்டசபை தேர்தலிலும் இதேபோல வெற்றி பெறுவோம் என உதயநிதி பேசினார். ஜூன் மாதத்திற்கான 9 டிஎம்சி நீரை தாமதமின்றி தர வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் கராராக கூறினர். கூட்டணி பற்றி தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பேசக்கூடாது என டெல்லி தலைமை தடை போட்டது. செல்வ பெருந்தகையின் பேச்சால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் ஆட்டம் காட்டிய சிறுத்தையை 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் மயக்க ஊசி செலுத்தி மருத்துவக் குழுவினர் பிடித்தனர். இதனால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் தூத்துக்குடி, ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் அதிகாலையில் உற்சாகமாக கடலுக்கு சென்றனர். தென்காசி நகராட்சி பகுதியில் சுமார் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இன்று காலை 6 மணிக்கு தென்காசி நகராட்சி அலுவலகத்தில் பாஜகவினர் காலி குடங்களுடன் திடீர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மணல் கடத்தலை தடுக்க சென்ற இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் மீது மினி லாரியை ஏற்றி கொலை முயற்சி செய்தனர். இதனால் கோட்டாட்சியர் கார் சேதமடைந்தது. போலீசார் விசாரிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 20 அடி ஆழத்தில் தோண்டப்பட்டிருந்த கூட்டு குடிநீர் திட்டம் பள்ளத்தில் பசுமாடு தவறி விழுந்தது. ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1433 பசலி வருவாய் தீர்ப்பாயம் நிறைவு விழா நடந்தது. கலெக்டர் தர்பகராஜ் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிகாரிகள் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி, காரைக்காலில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு சிபிஎஸ்இ பாட புத்தகங்களை வழங்கிய அமைச்சர் திருமுருகன், மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவை சாப்பிட்டு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டார். கேரளா ஆலப்புழா மாவட்டம் முகமா கிராமத்தில் சில நாட்களுக்கு முன் காகங்கள் மொத்தமாக இறந்து விழுந்தன. அந்த காகங்களின் உடல் மாதிரி எடுக்கப்பட்டு போபாலில் உள்ள பறவை காய்ச்சல் ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இறந்த காகங்களுக்கு பறவை காய்ச்சல் இருந்தது உறுதி செய்யப்பட்டதாக முகமா பஞ்சாயத்து தலைவர் ஸ்வப்னா பாபு தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பேசியதாக எழுத்தாளர் அருந்ததிராய் மற்றும் முன்னாள் பேராசிரியர் ஷேக் ஷவுகத் ஹுசைன் மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர டெல்லி கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அன்னூர் சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர். 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதிய அரசின் முதல் 100 நாட்கள் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த உயர்மட்ட குழுவின் அறிக்கையை மத்திய அமைச்சரவையில் தாக்கல் செய்ய சட்ட அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேன்கனிக்கோட்டை அருகே டிரான்ஸ்பார்மரை உடைத்து காப்பர் ஒயர்கள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1 வருடத்தில் 54 டிரான்ஸ்பார்மர்களில் திருட்டு நடந்துள்ளது. நம் நாட்டு எல்லைக்குள் நுழைய முயலும் எதிரி நாட்டில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை அழிக்கும், உள்ளே நுழைந்தால் துவம்சம் செய்யும் தற்கொலைப்படை ட்ரோன்கள் நம் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. சென்னை கொருக்குப்பேட்டையில் 8 வயது சிறுவன் கையில் கத்தியை கொடுத்து இறுதி ஊர்வலத்தில் ஆட்டம் போட வைத்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் போதிய அளவுக்கு நிலக்கரி அனுப்பப்படுகிறது. இதனால் தற்போதைய நிலவரப்படி 15 நாட்களுக்கு தேவையான 12 லட்சம் டன் நிலக்கரி கையிருப்பில் உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்காக சக்கராசனத்தை பயிற்சி செய்யுங்கள் என பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த ஆசனம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது என கூறியுள்ளார். 2024-2025 ஆண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கலுக்கான கூட்டம் 2ஆம் கட்டமாக தொடங்க இருப்பதாக தெரிகிறது. இதனையொட்டி ஜூலை 22ஆம் தேதி முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இது இவர்கள் தாக்கல் செய்யும் 7வது பட்ஜெட் ஆகும். இந்த 7வது பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பட்சத்தில் தொடர்ந்து 7 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்கிற பெயரை பெறுவார். விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழைய குற்றாலத்தில் டூரிஸ்டுகள் குவிந்தனர். மிதமான அளவில் நீர் கொட்டுவதால் குஷியோடு குளித்து மகிழ்ந்தனர்.
கொடைக்கானலில் கனரக இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கனரக இயந்திரங்களை கொண்டு தனியார் பணிகள் மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்திடம் முறையான அனுமதி பெற வேண்டும். விதிகளை மீறி தற்பொழுது பணிகள் நடக்கின்றன. தடுத்து நிறுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க கிளம்பிய சந்திரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு முகத்துவாரம் அருகே பாறையில் மோதியது. இதில் படகில் ஓட்டை விழுந்து படகு நீரில் மூழ்கத் தொடங்கியது. சக மீனவர்கள் விரைந்து பழுதான படகை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். முகத்துவாரம் சரியாக தூர்வாராத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டு படகு பழுதானதாக மீனவர்கள் கூறினர். புதுச்சேரி காரைக்கால் பாரதியார் வீதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குடிநீர் இணைப்பு ஆய்வு செய்து சரி செய்தனர். இந்நிலையில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலக்க காரணமான குடியிருப்பு உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் குழாய் இணைப்புகள் கழிவுநீர் பாதை ஒட்டி அமைந்துள்ளதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கூறினர். குவைத் நாட்டில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த பேராவூரணியைச் சேர்ந்த இளைஞர் புனாப் ரிச்சர்ட் ராய் உடல் சொந்த ஊர் கொண்டுவரப்பட்டு முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. தஞ்சை கலெக்டர் தீபக் ஜேக்கப் புனாப் ரிச்சர்ட் ராயின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். இதுகுறித்து இன்று ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்ற தொண்டு நிறுவன விழாவில் பேசிய சபாநாயகர் செல்வம், மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை மக்கள் ஏமாற்றிவிட்டனர் என தெரிவித்தார். வைகை அணை பூங்காவில் புதிதாக சாலையோர தள்ளுவண்டி கடைகளுக்கு பொதுப்பணித்துறையினரால் அனுமதி வழங்கப்படுகிறது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பூங்காவில் வியாபாரம் செய்து வரும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி 40க்கும் மேற்பட்ட பழைய தள்ளுவண்டி வியாபாரிகள் கடைகளை அடைத்து பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சித்தார்பட்டியில் லித்திகா ஸ்ரீ என்ற சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தை இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 400க்கு அதிகமாக இருந்ததாக கூறினர். ராஜதானி போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி தாளக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ பெரியண்ண சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன், இவருக்கும் அமைச்சர் நேருவுக்கும் சமீப காலமாக உட்கட்சி பூசல் இருந்து வந்தது. லால்குடி தொகுதி நிகழ்ச்சிக்கு கூட சவுந்தரபாண்டியன் அழைப்பதில்லை. இதனால் மனமுடைந்த சவுந்தரபாண்டியன் தனது ஃபேஸ்புக்கில் லால்குடி எம்எல்ஏ இறந்துவிட்டதாக பதிவு செய்தார். சிவகங்கை மாவட்டம் வேலாயுதம்பட்டினம் தர்ம முனீஸ்வரர் கோவில் 58ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் 43 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மதுரா அம்பிகை நகர் பகுதியில் தவணை செலுத்த தாமதமானதாக கூறி பைனான்ஸ் ஊழியர் அவதூறாக பேசியதால் இளம்பெண் தற்கொலைக்கு முயன்றார். அப்பெண்ணை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்த்த அக்கம்பக்கத்தினர் அடாவடியாக பணம் வசூல் செய்யும் ஊழியர்களை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனி மாத முதல் நாளான இன்று கும்பகோணம் அருகேயுள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் முத்துப்பந்தல் பெருந்திருவிழா விமரிசையாக நடந்தது. முத்துப்பல்லாக்கினை 120க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து வந்தனர். திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சீவூர் பஞ்சாயத்து உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் 6 மாதமாக குடிநீர் விநியோகம் முறையாக செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஊராட்சி மன்ற தலைவரிடமும் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் பகுதியில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் நேற்றிரவு முகமூடியுடன் புகுந்த மர்ம நபர்கள் அலுவலகம் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த ஊழியர்கள் விஜய் மற்றும் அரவிந்த் சாமியை சரமாரியாக வெட்டினர். இதுகுறித்து போலீஸ் நடத்திய விசாரணையில் சென்னசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் தனது மகளை பெட்ரோல் பங்க் ஊழியர் விஜய் காதலித்து திருமணம் செய்ததால் கூலிப்படையை ஏவி கொல்ல முயன்றது தெரிந்தது. ஜானகிராமன் மற்றும் அவரது மகன் ராஜேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த செங்கம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் புறவழிச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 1,50,000 ரூபாய் மதிப்பிலான குட்காவை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் சொகுசு காரையும் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் பாதாள சாக்கடை வடிவமைப்பை ஆய்வு செய்ய சூரத் நகரில் இருந்து நிபுணர்கள் வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் கூறினார். சில இடங்களில் கழிவுகள் தேங்குவதற்கு வாய்ப்புள்ளது என்பதால் அவற்றை உறிஞ்சி எடுப்பதற்காக இயந்திரங்களை வரவழைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பூவனூர் பகுதியைச் சேர்ந்த நீலமேகம் என்பவர்
அஞ்சலக உதவியாளர் செந்தில்வேலன் என்பவரிடம் 5 வருடத்திற்கு 25 லட்சம் ரூபாயை வங்கி காசோலை மூலம் கொடுத்து டெபாசிட் செய்ய சொல்லியுள்ளார். அதில் 2,50,000 ரூபாயை மட்டும் டெபாசிட் செய்த செந்தில்வேலன் மீதம் 22,50,000 ரூபாயை கையாடல் செய்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் செந்தில்வேலனை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணம் அருகே ஐயநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மருந்தக ஊழியர் கோகுல் கடந்த 12ஆம் தேதி இரவு பணிக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் மாயமானார். இதுகுறித்து புகார் பதிவு செய்து விசாரித்து வந்த போலீசார் இன்று பழவாற்றங்கரை அருகே உள்ள சுடுகாட்டில் கோகுலை சடலமாக மீட்டனர். தடயவியல் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2015 முதல் 2017 வரை தமிழக முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உழவர்களுக்கு வழங்கப்பட்ட விபத்து இழப்பீடு தொகையில் முறைகேடு நடந்ததாக அப்போதைய சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் சுந்தர்ராஜன், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தேவிகா மற்றும் இடைத்தரகர் முருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று மூவரின் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரணமடைந்தார். இன்று அவரது உடல் சொந்த கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்கள் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா 3 நாட்களுக்கு முன்பு தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாததால் பரோலில் வந்தார். நேற்று மாலையுடன் பரோல் முடிவடைந்த நிலையில் கர்ணா தலைமறைவாகியுள்ளார். முதலியார்பேட்டை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் சனிக்கிழமையை முன்னிட்டு வரும் பக்தர்களுக்கு தடையை மீறி விற்கப்படும் அன்னதான பொட்டலங்களை உணவு பாதுகாப்பு அதிகாரி சுபலட்சுமி பறிமுதல் செய்தார். கெட்டுப்போன உணவுப் பொட்டலங்களை மறுசுழற்சி முறையில் விற்பதன் மூலம் பக்தர்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படும் அபாயம் உள்ளது என்பதாலேயே இதனை தடை செய்வதாக உணவு பாதுகாப்பு அதிகாரி சுபலட்சுமி கூறினார். புதுச்சேரி வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சமையல் தோட்டத்தை கல்வித்துறை செயலர் ஆஷிஷ் மாதோராவ் மோரே துவக்கி வைத்தார். பள்ளிக் கல்வி இணை இயக்குநர் சிவகாமி, மதிய உணவு திட்டத்தின் துணை இயக்குநர் கொஞ்சமொழி குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைந்தபட்சம் 45 பைசாவாகவும் அதிகபட்சமாக 70 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்பினர் கூட்டாக அறிவித்தனர். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவின் படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாரதிய ஜனதா தலைவர் செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் ரத்னவேல் தலைமையில் நிர்வாகிகள் பாரதிய ஜனதா அலுவலகத்தில் 2ஆம் நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆனி மாத பிறப்பு மற்றும் மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ சனி பகவான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி எழுதீபம் ஏற்றி வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோடை வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகம் நீர்மோர் வழங்கியது. கரூர் மாவட்டம் காட்டூரைச் சேர்ந்த பிரகாஷை மிரட்டி தாக்கியதாகவும் அவருடைய மகளிடமிருந்து 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை எழுதி வாங்கியது தொடர்பான புகாரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். வழக்கை வரும் 19ஆம் தேதி நீதிபதி ஒத்திவைத்தார். தென்காசி மாவட்டம் இனாவிலக்கில் ஏற்பட்ட விபத்தில் 2 பெண்கள், ஒரு சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் பரிதாபமாக இருந்தனர். தப்பியோடிய லாரி டிரைவர் முத்துராஜ் மற்றும் பஸ் டிரைவர் விக்னேஷ் ஆகிய 2 நபர்களும் இன்று இலத்தூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சி சர்வதேச விமான நிலையம் 11ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வந்தது. உள்ளூர் விமான சேவை மற்றும் அயல்நாட்டு விமான சேவைகளும் புதிய முனையத்தில் செயல்பட்டு வருகிறது. புதிய முனையத்திற்கு வரும் விமான பயணிகள் மற்றும் உறவினர்கள் பயணிக்கும் வாடகை மற்றும் சொந்த கார்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக டிரைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் அங்கேரிபாளையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி, மகேஷ், சாமிநாதன், கையல்விழி உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய லோகோ வெளியிடப்பட்டது. ஓசூர் சின்ன ஏலசகிரி அம்பேத்கர் நகர் பகுதியில் வாழும் மக்களுக்கு அங்குள்ள ஏரியிலிருந்து ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் கொண்டு வந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நிரப்பி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வழங்கப்பட்ட குடிநீரை குடித்ததிலிருந்து நேற்று வரை 52 பேர் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டனர். குவைத் தீ விபத்தில் இறந்த 7 தமிழர்களில் ஒருவரான சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரின் உடல் கொச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் ராயபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சிவசங்கரின் உடலை பார்த்ததும் உறவினர்கள் கதறி அழுதபடி உடலை பெற்றுக் கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்கள் முடிந்த நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர்.
அரசு சார்பில் டீசல் கூடுதலாக தரப்படும் என்று கூறிய நிலையில் தற்போது வரை கிடைக்கவில்லை. இதனை தமிழக அரசு கருத்தில் கொண்டு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விசைப்படகு உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லையில் உள்ள சிபிஎம் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி எண்ணூர் எர்ணாவூர் பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் கௌதம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் காஞ்சிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரி விஜயநகர் அருகே பெல்ட் கடையிலிருந்து பொருட்களை திருடிச் சென்றவர்களை கடை உரிமையாளர் முனிராஜ் தட்டி கேட்டார். இதில் ஏற்பட்ட தகராறில் கீழே கிடந்த பீர் பாட்டிலை உடைத்து முனிராஜின் வயிற்றில் கிழித்து கொள்ளையர்கள் தப்பினர். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரித்த போலீசார் மணிகண்டன் மற்றும் தினேஷ் ஆகியோரை கைது செய்தனர். தனி விமானம் மூலம் சென்னை ஏர்போர்ட் வந்தடைந்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றார். எனது குடும்ப உறுப்பினர் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதால் அவரை பார்ப்பதற்காக சென்னை வந்துள்ளேன். அரசியல் பயணம் இல்லை என கார்கே கூறினார். சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் மண்டலத்தில் உள்ள வருவாய்த்துறை பொறியியல் துறையில் ஊழல் முறைகேடுகள் அதிகமாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கழுதி பொம்மைக்கு மனு கொடுத்த நூதன முறையில் திருவொற்றியூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் சுப்பிரமணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். ஹைதராபாத்தில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் வீட்டில் சட்டவிரோதமாக நடைபாதையை ஆக்கிரமித்து பாதுகாப்பு ஊழியர்களுக்கான அறை கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. புகாரின்படி ஜெகன்மோகன் வீட்டிற்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டவற்றை ஜேசிபி வாகனம் மூலம் இடித்து அகற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் கொத்திமங்கலம் கூற்றோடு பகுதியில் அளவுக்கு அதிகமான மதுபோதையில் இருந்த வாலிபர் அவ்வழியாக வந்த பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் வழிமடக்கி கல்லால் தாக்கி ரகளையில் ஈடுபட்டார். இதில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த திருக்கழுக்குன்றம் போலீசார் போதை ஆசாமியை கைது செய்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள வீராணம் ஏரியின் நீர்மட்டம் 45.65 அடியாக உயர்ந்துள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 110 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு வினாடிக்கு 62 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இபி பில் கட்ட கடைசி தேதி மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று தெரியாத எண்ணிலிருந்து வரும் குறுஞ்செய்தியை முற்றிலும் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இது இணையவழி மோசடிக்காரர்களின் பணம் பறிப்பதற்கான முயற்சி. மேலும் இதுபோன்று கடந்த 1 வாரங்களில் 10க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தனர். விழுப்புரம் ஏழுமலை பாலிடெக்னிக் கல்லூரியின் 41ஆம் ஆண்டு துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. கல்லூரி முன்னாள் மாணவரான சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் விழா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நான் சாதனை அடைய காரணமாக இருந்தவர்கள் என்னை பயிற்றுவித்த ஆசிரியர்கள்தான் என வீரமுத்துவேல் தெரிவித்தார். கேரளாவில் பலாப்பழ சீசன் தொடங்கியதை முன்னிட்டு குற்றாலம் மற்றும் மதுரை சாலையில் உள்ள வள்ளியூர் விளக்கு பகுதிகளில் கேரளாவில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அதிக அளவில் விற்பனைக்காக பலாப்பழங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பலாப்பழமானது 1 கிலோ 25 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விடுமுறை காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கூட்ட நெரிசலில் ஏற்படும் திருட்டு சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு சுற்றுலா பயணிகளிடம் காவலர்கள் நகை மிஸ் ஆகிட்டா கிடைக்காது என வார்னிங் கொடுத்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தேர்தலை கண்டு பயப்படுகின்ற இயக்கம் இல்லை அதிமுக. திமுக அராஜகம் செய்து வெற்றி பெறும் சூழல் நிலவுகிறது என பழனிசாமி கூறினார். வட மாநிலங்களில் கோடையின் தாக்கம் குறையவில்லை. சுட்டெரிக்கும் சூரியனால் கங்கையில் நீரோட்டம் குறைந்தது. வாரணாசியில் ஜூன் மாதத்தில் 70 முதல் 80 மீட்டர் அகலத்திற்கு நீரோட்டம் இருக்கும். இந்த ஆண்டு கங்கை நதியின் அகலம் 35 முதல் 40 மீட்டராக சுருங்கியது. கரையோரத்தில் உள்ள பாறைகள் வெளியே தெரிகின்றன. டெல்லி அரசு மது கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கெஜ்ரிவால் கூறிய பதில்கள் வீடியோவாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது. இந்த வீடியோவை சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா சோஷியல் மீடியாக்களில் பதிவேற்றினார். கோர்ட் விதிகளை மீறி சோஷியல் மீடியாக்களில் ஏற்றப்பட்ட அந்த வீடியோவை நீக்க சுனிதா உட்பட 6 பேருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். 6 கடல் மைல் தூரம் சென்றபோது படகு எதிர்பாராத விதமாக நடுக்கடலில் மூழ்கியது. படகில் இருந்த மீனவர்கள் காணாமல் போயினர். அதில் ஆரோக்கிய மற்றும் பரக்கத்துள்ளா கடலில் மூழ்கி இறந்தனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனத்துறைக்கு உட்பட்ட உளியூர் வனப்பகுதியில் புலி ஒன்று இறந்து கிடந்தது. அது 9 வயது மதிக்கத்தக்க பெண் புலி என தெரிந்தது. 2 புலிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இறந்ததாக தெரிந்தது. கோவை அவினாசி சாலை கொடிசியா வளாகத்தில் திமுகவின் முப்பெரும் விழா நடந்தது. திமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் அதிக வாகனங்களில் வந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரயில் பெட்டி போல வாகனங்கள் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருந்தன. இதனால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர்.
தன்வியின் பிறந்தநாள் என்ற கதைகளுக்காக எழுத்தாளர் யூமா வாசுகிக்கு பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருதுக்கு எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் எழுதிய விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு தவறிவிட்டதாக குற்றஞ்சாட்டி ஆம் ஆத்மி அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இன்று காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக அதே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. ஜனவரி மாதம் முதல் ஜூன் 1ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சுமார் 70,500 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் 197 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து கர்நாடக முன்னாள் முதல்வர்கள் HD குமாரசாமி மற்றும் பசவராஜ் பொம்மை இருவரும் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதையடுத்து 2 சட்டசபை தொகுதிகளும் காலியாக உள்ளதால் இந்த தொகுதிகளுக்கு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் 20 காசுகள் குறைக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் அதிவேக டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 33 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்கு விலை குறைப்பு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அனைத்து மக்களின் பிரதிபலிப்பாக இருந்து வருகிறது. லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றது மகிழ்ச்சி என அக்கட்சியின் தலைவர் GK வாசன் கூறினார். எங்களால் லோக்சபா உறுப்பினர்களை பெற முடியவில்லை என்றாலும் கூட மக்களின் நம்பிக்கையை பெற்று மரியாதைக்குரிய சதவீதத்தை பெற்றிருக்கிறோம் என்றும் GK வாசன் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவின் அதிபராக சிரில் ரமபோசா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பார்லிமெண்டில் நடைபெற்ற அதிபருக்கான தேர்தல் வாக்கெடுப்பில் சிரில் ரமபோசா 283 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜூலியஸ் மலேமா 44 வாக்குகளை பெற்றார். கேரள மாநிலம் திருச்சூர் மற்றும் பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் இன்று காலை 8:15 மணிக்கு லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 3.0 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் கைதான முதல்வர் கெஜ்ரிவால் கோர்ட்டில் பேசியது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டு உள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோவை உடனடியாக நீக்குவதுடன் அது தொடர்பாக கோர்ட்டில் சுனிதா விளக்கமளிக்க வேண்டும் என டெல்லி ஹைகோர்ட் நீதிபதிகள் நீனா பன்சால் கிருஷ்ணா, நீதிபதி அமித் சர்மா உத்தரவிட்டனர். தமிழகம் முழுவதும் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குற்ற செயல்களையும் போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் இனியும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் பெரும் எதிர்வுகளை திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். தமிழிசை குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு குஷ்பு கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக வழக்கு தொடருவேன். மேலும் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற கடுமையான பாடத்தை அவர் கற்பதை உறுதி செய்வேன் என்றும் எச்சரித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் அபுஜ்மர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் நக்சலைட்டுகள் 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒரு பாதுகாப்பு படை வீரருக்கு காயம் ஏற்பட்டது. சுக்மா, தந்தேவாடா, நாராயண்பூர், கான்கேர் ஆகிய 4 மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கும்போணத்தில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் கருணாகரனின் நினைவு சின்னமான முரளி மந்திரத்தை மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பார்வையிட்டார். முன்னாள் பிரதமர் இந்திரா இந்தியாவின் தாய். கருணாகரன் திறமையான நிர்வாகி. அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கேரள முன்னாள் முதல்வர் நாயரும் எனது அரசியல் குருக்கள் என சுரேஷ் கோபி தெரிவித்தார். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி, சசிகுமார், உன்னி முகந்தன் நடிப்பில் மே 31 வெளியான படம் கருடன் விமர்சனம் மற்றும் வசூல் ரீதியாக வரவேற்பை பெற்றது. இப்பட விழாவில் பேசிய சசிகுமார், இந்த படத்தின் தயாரிப்பாளர் குமார் முதலில் சக்சஸ் மீட் என்று சொன்னார். சக்சஸ் மீட் என்று வேண்டாம், நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி என்று சொல்லுங்கள் என்றேன். ஏனென்றால் தற்போதெல்லாம் ஓடாத படங்களுக்கு தான் சக்சஸ் மீட் வைக்கிறார்கள் என்று பேச்சு இருக்கிறது. காரணம், தோல்வி என்றால் பயம் வருகிறது. தோல்வியை யாரும் ஒப்புக்கொள்வதில்லை என்றார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் 2 வேடங்களில் நடித்துள்ள படம் கோட். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. இதில் மறைந்த நடிகர் விஜயகாந்தை AI தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வந்துள்ளனர். அதேபோல் சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த பாடகி பவதாரணியையும் AI தொழில்நுட்பம் மூலம் பாட வைத்துள்ளாராம். இப்பட இசையமைப்பாளரும் பவதாரணியின் சகோதரருமான யுவன் சங்கர் ராஜா. சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்தவர் சாய் பிரியங்கா ரூத். மெட்ரோ, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவின் நிழல் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்போது ராகுல் கபாலி இயக்கத்தில் ஜேடி ஜோடியாக பயமரியா பிரம்ம என்ற படத்தில் நடித்துள்ளார். பிரியங்கா கூறுகையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் வெளியாக உள்ளது.
இதில் நடித்த அனுபவம் மறக்க முடியாதது. புதிய முயற்சிகளை இந்த படக்குழு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், அதில் எனக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிறார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் சூரரை போற்று. இந்த படம் ஹிந்தியில் சர்பிரா என்கிற பெயரில் ரீமேக் ஆகி உள்ளது. ஹீரோவாக அக்ஷய்குமார் நடித்துள்ளார், சுதாவே இயக்கியுள்ளார். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வரும் ஜூலை 12 படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். மலையாள இயக்குனர் கீத்து மோகன்தாஸ் இயக்கத்தில் KGF புகழ் நடிகர் யஷ் தனது 19வது படமாக டாக்ஸிக் என்ற படத்தில் நடிக்க உள்ளார். இதில் யஷின் சகோதரியாக நயன்தாராவும் நாயகியாக கியாரா அத்வானியும் நடிக்கின்றனர். பெரும்பாலும் வெளிநாடுகளில் படமாக உள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பை மொத்தம் 200 நாட்கள் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதில் 150 நாட்கள் லண்டனிலேயே படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாம். நடிகர் போஸ் வெங்கட் இயக்கத்தில் விமல் சாயாதேவி நடிப்பில் உருவாகி வரும் படம் மாப்போசி. இந்த படத்தில் ஹீரோவின் பெயர் மாங்கொல்லை பொன்னரசன் சிவஞானம். இதை சுருக்கி மாப்போசி என்று தலைப்பாக வைத்தனர். ஆனால் இந்த தலைப்புக்கு சிலம்பு செல்வர் என புகழப்பட்ட மாப்போ சிவஞானமின் பேத்தி எழுத்தாளர் பரமேஸ்வரி எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து இந்த படத்தின் தலைப்பை சார் என மாற்றியுள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை எனக்கு பிடிக்காது, ஆனால் சீமான் தைரியம் சூப்பர், அது எனக்கு பிடிக்கும் என மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார்.